ஸோ ஹாய் காய். ஸோ நான் தாங்க மித்திரன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கக்காசி வந்துட்டு காலையில் 6:30 மணி ஆகுதுடாடி உட்காந்து வீடியோ பேசிக்கிருக்கேன். ஒழுங்காக வந்து லக்கு பர்சன்டேஜை குத்துரு. என்கிட்ட இவ்வளோ தான் டைமண்ட் இருக்குது, இதுக்கு மேலாம் என்னால் முடியாது, இதுக்குள்ளே கொடுக்குற வழியை பார்த்துரு. ஸோ என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையேமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. செம்ம தூக்கம். ஸோ என்னால் வீடியோ போடணுங்கிறதுக்காண்டி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். காலையிலே வீடியோ போடலான்னு சொல்லிட்டு. டேய் நல்லா சுத்த விட்றான், கொடுத்துட்றா. ஒரு 70 கொடுறா. 70 கொடுத்தினா 400 பா. பெரிய லக்கை கொடுத்துட்டான் வாழ்க்கையில். என்னங்க 749 கேட்குறாங்க. இப்போ நான் எப்பட்றா இதை எடுத்துகிட்டு ஏதாச்சும் 100 டைமண்டுக்கு வேறு எடுக்க சொல்லுவானே. ஐயே இப்போ என்ன எதை எடுக்கிறதுங்க? இந்த ஷூ எடுத்துடலாமா? சட்டெல்லாம் எடுக்க முடியாதுங்க. குத்தது கொடுத்தான், உருப்படியாக கொடுக்குறானா பார்த்தீங்களா? எதில் சூனியம் வைக்கலாம்? ஷூவிலே வச்சிடலாம். சூனியத்தை தூக்கி வச்சுட்டு இப்போ பண்டல் வந்து எடுக்கலாம்ல. ஓ பாய், நல்ல வேலை ஜஸ்ட்டில் எடுக்கிறோம். போடுங்க. வேற மாதிரி நான் எத்தனை நாள் இந்த பண்டலுக்காண்டி காத்திருந்தேன் தெரியுமா? எவ்வளோ மணி நேரம் காத்திருந்தேன் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பண்டல் இது. தலைமை கக்காசி சென்ஸ் பண்டல். ஸோ இதுக்காண்டி வெயிட்டிங் பல நாட்கள். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ போடு வேற மாதிரிங்க அத்தாடி. ஆனால் 700 டைமண்டுக்கு உண்மையிலே இந்த பண்டல் ஒருத்துங்க நான் சொல்லுவேன். ஆனால் என்கிட்ட டைமண்ட் இல்லாத இப்போ இந்த ஈவெண்ட்டை விட்டு பிடுங்குற பற்றியா, இது ரொம்ப தப்பு. ஆனால் இதை சுவிட்ச் பண்ணி பார்த்தேன். உள்ளே இந்த மஞ்சள் கலர் ஷூ வந்து அப்புறமா எடுக்கணும். மான்செட் ட்ரக் எடுக்கவா வேணாமா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்தை கமெண்டில் போட்டு விடுப்போங்க. மான்செட் ட்ரக் எடுக்கவா வேணாமா? வேணான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே சொல்லிட்டு போயிருங்க கமெண்டில். இப்போ நம்ம போய் வேலெட்டில் போய் அந்த பண்டலை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக போட்டுடலாம். இன்னும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சு காலையில் வீடியோ போட்டு, அதாவது அதிகாலையில் மாலையில் எழுந்து அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பண்டலை இது பண்ணிடலாம். இதை மட்டும் தூக்கி விட்டுட்டு மொத்தமாக போட்டுக்கலாம். போட்டு விடு மாப்பிள்ள, போடுங்க வேற மாதிரி. டேய் இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, இதில் ஏதாச்சும் வைக்கலாமா வேணாமா? இப்போ வேல்க்குள்ளே போய் இந்த பண்டலை வந்து கொஞ்சம் ரீக்ரியேஷன்லாம் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து அட்வான்ஸ் சர்வரில் பார்த்தேன், இந்த மாதிரி வச்சு பார்த்தேன். இந்த பேண்ட் இல்லை, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு பார்ப்போம். நல்லா இருக்கான்னு இது வச்சு பார்த்தா ஓரளவு செட் ஆகுது. ஆனால் ரொம்ப செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். சாஸ்கே சட்டையை போட்டு உங்கள் மண்டையை போட்டு இது கக்காசி பேண்ட்டை போட்டுட்டு மறுபடியும் பார்த்தா சும்மா வரா மாதிரி இருக்குங்க. அட்வான்ஸ் சர்வரில் பார்த்தேன். ஸோ அதான் இப்படி இருக்குது. அன்றைக்கி பார்த்தேங்க, வீடியோ ஒன்று வந்துச்சு, அது இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அதனால தான் போடுங்க. சூப்பராக இருக்குங்க. வேற மாதிரி போடு வேற மாதிரி. கைஸ் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது? பிடிச்சிருந்தா ஒரு ப்ளூ கலர் ஆட்டை மட்டும் கமெண்டில் போடுங்க. ப்ளூவையும் க்ரீனையும் கலந்து போடுங்க. ஏன்னா கக்காசியும் சாஸ்கேயும் மிக்சிங் பண்ணியிருக்கோம். இது வேறு அலாரம் அடிச்சுக்கிட்டு போமாங்கிட்டு நீ வேறு நான் இருக்கிற கடுப்பில் அப்படின்ற மாதிரி வச்சு என்ன அதில் என்ன கன்று வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எக்கச்சக்கமாக கன்று வாங்கி போட்டால் இதுதான் கன்ஃபியூஸ் ஆகிரும். இதில் வந்து இந்த பச்சை கலர் ரெக்கி பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வாங்க இருக்குது கையில் வச்சுக்கிறதுக்கு. நல்லா தூக்கி விட்ருவோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிடலாம். வேறு என்ன கன்று வைக்கலாம்? கன்ஃபியூஷனாக இருக்குங்க சத்தியமாக, வெறிப்பாகுது. என்ன கன்று வைக்கலாம்? ஒரு கன்று வைக்கிற மாதிரி இல்லை கையில். எச்சலாக்கி யூஎம்பி வச்சுக்கலாமா? இல்லை இதில் ஏதாச்சும் வச்சுக்கலாம். ப்ளூ கலர் வச்சுக்கலாங்க, வேறு மாதிரி இருக்கும். சூப்பராகா. ஸோ போயிட்டு வரேன். டாட்டா, சி யூ. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். சாயங்காலம் வீடியோ வராதா, அதுக்கு பதிலாக காலையில் போட்டேன். பை காய்ஸ், லவ் யூ டு ஆல்.